கஸ்தூரியை சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கஸ்தூரியின் தங்கை விஜயகுமாரி நன்றி தெரிவித்துள்ளார். கஸ்தூரிக்கு நிகழ்ந்த கொடுமையை உலகறிய செய்ததில் முக்கிய பங்கு வகித்த நியூஸ் 7 தமிழுக்கு விஜயகுமாரி நன்றி தெரிவித்துள்ளார். கஸ்தூரியோட தங்கச்சி கஸ்தூரிக்கு சவுதியில் நடந்த கொடுமையெல்லாம் பற்றி நாங்கள் முதலமைச்சர் செல்லுக்கு மனு கொடுத்துருந்தோம். எங்கள் குடும்பத்தாரெல்லாம் போய் அவங்கக்கிட்ட மனு கொடுத்து எப்படியாவது எங்கள் அம்மாவை நல்லபடியாக கொண்டு தமிழ்நாட்டுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். இந்த மனுவை பரிசீலித்து இப்போ முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த கடிதம் எங்களுக்கு இவங்க கடிதம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் குடும்பத்தார் சார்பில் எல்லோரும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ கடிதம் மூலம் அவங்க நல்லபடியாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதபடி தமிழ்நாடு கொண்டு வரத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் வழிவகுத்துக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தால் கூட அவங்க ரொம்ப அவங்க இருக்கிற நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கிற நிலமையில் எப்படியாவது அவங்கள நல்லபடியாக அந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி கொண்டு இங்கே சேர்க்கணுன்னு அவங்கள ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அதோட இங்கே இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் அங்கே என்ன நடக்குதுன்றது ஒவ்வொரு தரமும் இவ்வளோ தூரம் ஸ்டார்டிங் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இது வரைக்கும் இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் தான் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இன்றைக்கி கூட முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதும்போது கூட இந்த நியூஸை கூட நான் நியூஸ் சேனல் 7 சேனல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு அந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ முதலமைச்சர் அவருக்கு இவ்வளோ தூரம் இந்த மாதிரி எங்களுக்காக எப்படியாவது அவங்கள நல்லபடியாக கொண்டு தமிழ்நாட்டில் சேர்க்கணும், எந்த ஆபத்தும் இல்லாதபடி கொண்டு சேர்க்கணும்னு எங்கள் குடும்பத்தார் சார்பில் எல்லாருக்கும் வேண்டி கேட்குறோம். அவங்களுக்கு இவ்வளோ தூரம் எங்களுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி சொல்கிறோம்.